புதன் அதிகாலை பரிசுத்த ஆவியின் மகிமையை மீட்டெடுக்கும் ஆன்மீக எழுப்புதல் ஜெபம். எஸ்ரா தேவாலயத்தின் முன்னே விழுந்து அழுது தன் பாவங்களை அறிக்கையிட்டு தன் மக்களின் இழந்த ஆசீர்வாதங்கள் மற்றும் ஆன்மீக மேன்மை திரும்ப கிடைக்க ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டாக்கியவர். இவரது ஜெபம் மிகவும் உருக்கமானது மற்றும் ஆத்துமாவை தூண்டக்கூடியது. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். உமது பிரசன்னம் எங்கள் இருதயத்தின் கடினத்தன்மையை உடைக்கிறதே. இந்த அதிகாலையில் எஸ்ராவை போல பாதத்தில் சரணடைகிறோம். இழந்த ஒவ்வொன்றையும் மீட்டுத் தரும் உமது மகா வல்லமையுள்ள கரம் எங்களை தொடட்டும். நீர் ஒருவரே மகிமைக்குரியவர். ஆராதனை உமக்கே. மகிமையின் பரிசுத்த ஆவியானவரே, 2026ஆம் ஆண்டின் இந்த எழுப்புதலின் புதன் அதிகாலை வேளையில் என் ஆத்துமாவின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி புலம்புகிறேன். தேவாலயத்தின் வாசலில் விழுந்து அழுது தன் மக்களின் இழந்த மகிமைக்காக மன்றாடின எஸ்ராவை போல நானும் இன்று என் குடும்பத்தின் சிதைந்து போன கௌரவம், நஷ்டப்பட்ட பொருளாதாரம் மற்றும் என் ஆத்துமாவின் அமைதிக்காக உம்மிடம் கதறுகிறேன். கர்த்தர் யாக்கோபின் மகிமையை இஸ்ரவேலின் மகிமையைப் போல திரும்ப வர பண்ணுவார். கொள்ளையிடுகிறவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களுடைய திராட்சை கொடிகளை அழித்திருந்தாலும் இது நடக்கும். நாகூம் 2:2 என்ற இதுவரை நான் கண்டிராத ஆச்சரியமான வாக்குத்தத்தத்தின்படி என் வாழ்வின் நன்மைகளை சத்துருக்கள் எவ்விதம் கொள்ளையடித்திருந்தாலும் இன்று இந்த அதிகாலையில் நீர் ஒரு மாபெரும் திருப்பத்தை உண்டாக்கி இழந்த மகிமையை எனக்கு திரும்ப தருவீராக. என் வறண்ட நிலங்கள் மீண்டும் திராட்சை தோட்டங்களாக மாறி என் இல்லத்தில் கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்க கட்டளையிடுவீராக என்று ஆத்தும பாரத்தோடு வேண்டுகிறேன். அதிசயங்களின் நாயகரே, எதை குறித்து நான் மற்றவர்களுக்கு முன்பாக தலை குனிந்து நின்றேனோ அதே இடத்தில் என்னை உயர்த்தி நிறுத்தும் உமது வல்லமை இப்போது என்மேல் இறங்குவதாக. எஸ்ராவின் கண்ணீரை கண்டு தேசம் முழுவதையும் மாற்றி அமைத்தது போல என் தனிப்பட்ட வாழ்வின் தீராத வியாதிகள், தீர்க்க முடியாத கடன் சுமைகள் மற்றும் மனக்கவலைகள் யாவற்றையும் உமது அக்கினி அபிஷேகம் இன்று சுட்டரிப்பதாக. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்கள் உமது தழும்புகளால் குணமாகட்டும். இனி வழியே இல்லை என்று அடைக்கப்பட்ட வாசல்கள் உமது ஒளியினால் இன்று திறக்கப்படட்டும். என் பிள்ளைகளின் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தையும் என் தொழிலில் 100 மடங்கு உயர்வையும் இன்று நான் காணச் செய்வீராக. இந்த நாள் முழுவதும் உமது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பின் காவலாக இருந்து என் கையிடும் காரியங்கள் யாவற்றிலும் ஒரு மாபெரும் அதிசயத்தை செய்ய கிருபை செய்வீராக. இன்று மாலை நான் திரும்பும்போது கர்த்தர் என் மகிமையை திரும்பத் தந்தார் என்ற ஜெயத்துணியோடு உம்மை துதிக்க உதவி செய்வீராக. ஆமென்.